ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எக்ஸிட் போல் பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாங்க. இதற்கு முன்னாடி ஒப்பீனியன் போல்ஸ் சொன்னாங்க. ஒப்பீனியன் போல்ஸ் என்ன, எக்ஸிட் போல் என்ன, அதை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணேன். உண்மையிலேயே சொல்ல போனா அதை எக்ஸிட் போல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த எக்ஸிட் போல் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நடத்தின போல் அல்லது போஸ்ட் எக்ஸிட் போல். இப்போ ஒப்பீனியன் போல் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற சமயங்களில், அதாவது ப்ரீ போலிங் பீரியட், வாக்குப்பதிவிற்கு முன்பு நடத்தப்படக்கூடிய கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல். வாக்குப்பதிவு அன்று அந்த போலிங் பூத்ல இருந்து வெளியே வர்ற நபர்கள்ல ஒவ்வொரு 5வது நபரா ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு கேட்டே இருப்பார். நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன காரணத்துக்காக ஓட்டு போட்டீங்க. அவருடைய பெயர், ஊர் அதெல்லாமே தெரியாது. வயசு, ஆண், பெண், வயதானவர்கள், இளைஞர்கள், முதியோர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவை வச்சுக்கிட்டு இவங்க ஒன்னு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னா வாய்மொழியாகவே குறித்துக் கொள்வார்கள். இப்படி இந்த 234 தொகுதிகளில் அவங்க எடுக்க போறது 1%. அவ்வளவுதான். மேக்சிமம் எந்த எக்ஸிட் போல் நடத்தினவங்களும் 60,000 நபர்களுக்கு மேல் நடத்தியிருக்கவே மாட்டார்கள். தமிழ்நாட்டில் மொத்த வாக்குப்பதிவு செய்தவர்கள் 4,88,00,000 நபர்கள். இந்த 4,88,00,000 நபர்களில் இவர்கள் நடத்திய அந்த எக்ஸிட் போல் வெறும் 60,000 நபர்களிடம் மட்டும்தான். இதை வைத்துத்தான் இந்த கருத்து கணிப்புகள், அதாவது எக்ஸிட் போலுடைய முடிவுகள் வெளிவந்தன. இந்த எக்ஸிட் போலுடைய முடிவு நம்ப முடியுமா, நம்ப முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். நம்பவும் முடியும், நம்பவும் முடியாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் இது சரியாக இருக்கும், பல்வேறு சமயங்களில் இது தவறாகவே தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நிறைய இது நம்ம நாட்டு எடுத்துட்டாலும் சரி, ராஜஸ்தான், பஞ்சாப், இது போன்ற மாநிலங்கள் நடந்த கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அது மாதிரி உலகத்திலேயே நீங்க எடுத்துட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்க மாட்டாரு. ஒரு காலத்துல ஹில்லாரி கிளின்டன் அவரை முந்தி செல்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கடைசியாக நடந்த இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் டெமோக்ராட்ஸ் வேட்பாளர் இவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, டெமோக்ராட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனால இந்த எக்ஸிட் போலை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம நடத்திய சர்வே போஸ்ட் எக்ஸிட் போல் ஆர் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 234 தொகுதி எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு தொகுதிக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வச்சோம். மொத்தம் 10 பேர் ஒரு தொகுதிக்கு. 2340 நபர்கள் இதில் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 நபர்களை சந்திக்க வேண்டும். அந்த 100 நபர்களும் பல்வேறு சமூகத்தினர், இளைஞர்கள், முதியோர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிஸையும் அவங்க எடுத்து மீட் பண்ணாங்க. இந்த மீட் பண்ணதுல மொத்தம் தமிழ்நாட்டில் 2,34,000 நபர்கள் இந்த 2,340 முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டார்கள். அவங்க கேட்கிறப்போ அவங்க சொன்ன தகவல்கள் மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல கிளியரா சொல்ல போனா மொத்தம் 4.88 கோடி வாக்காளர்கள்